நாங்க வாக்காளர் பதிவு பண்ணிட்டு இந்த நாடோடிகளான நரிக்குறவர்கள் பலூனு மணிகள்லாம் வாங்கி சொல்றாங்க. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். உங்களை நீங்க வாக்காளரா பதிவு பண்ணிட்டீங்க. வாக்காளரா பதிவு சொல்லணும். ஆதி காலத்துல வேட்ட தொழிலையும் உசிமணி பாசிமணி கோத்து வித்துனுக்குறோம். எங்களுக்கு அதுக்கு சாமி இந்த வாக்காளர் அடையாளட்டா சாமி. அது மட்டும் இல்ல சாமி, நாங்க ஒண்ணு யாரையும் நம்பி அப்படி சொல்லுங்க. இப்ப நாம வாக்காளரா வரதுனால புதுசா என்ன போச்சு? இப்படி அலட்சியமா இலக்காரமா பேசாதீங்க. நாடோடிகளான உங்களுக்கும் நரிக்குறவரான உங்களுக்கும் சேர்த்துதான் வளர்ச்சி பணிகள், திட்ட மேலாண்மை பணிகள் எல்லாமே செய்யறாங்க. அதுல உங்க குழந்தைகளுக்கான கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இருப்பிட வசதி, பல்வேறு சலுகைகள் மையமிட்டு இருக்காங்க. அதுக்கு அடிப்படையா வாக்காளரா பதிவு பண்ணணும். அதெல்லாம் வர்றப்ப வரட்டும். இப்ப நாங்க வாக்காளர் ஆகிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? நிறைய சம்பந்தம் இருக்கு. நீங்க வாக்காளரா ஆகும்போது உங்களுக்கான வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கான வாழ்வாதாரத்தை நீங்க உறுதி செய்யலாம். நம்ம எங்க புள்ள குட்டி கேட்டா இந்த ஓ சாமி, புள்ள குட்டிலாம் வந்து வந்து பாதி சாமி. அஜித்தா தம்பி முகவெட்டி நான் கூட அஜித் விக்ரம் அப்படின்னாங்களா? அஜித் போறோம். ஒரு போட்டோ பேர் வைக்க கூடாதா? பேர் வைக்கணுமா சாமி? தம்பி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரிங்க, நீங்க என்ன பேர் வேணா வைக்கலாம். ஆமா சாமி, என் பிள்ளைல 18 வயசு பூர்த்தியான என் பிள்ளையோ அடியா கொண்டு வந்துக்கிறேன் சாமி. மறுபடியும் 18 வயசுன்றாப்பா. சரி சரி. எங்க குஷ்பு, ராதிகா, கார்த்தி, மோகன் இவங்க எல்லாம் பதியாம விட்டுட்டீங்க. மோகன்லாம் இன்னும் பதியலையா? ஆமா. கரெக்டா சொல்லுங்க. 4 எது சொல்லுங்க. 18 வயசு மட்டும் தானே பண்றீங்க? எந்த வருஷம் போறீங்க? 78 உங்க லைசன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா கையில? இல்லை சார், பாஸ்போர்ட் தான் வீட்டில் இருக்கு. 78ங்க. சரி, 78 போகிறேன். 78 தேதி இது மாதம் சொல்லுங்க. மாதம் 6வது மாதம் 15 6ஆம் மாதம் 15ஆம் தேதி. ரமேஷுங்களா? ஆமாம் சார். 37 வயசு ஆகுதுங்களா அப்பா? ஆமாம் சார், 37 வயசு. அப்பா பேர் சொல்லுங்க. எஸ் கோவிந்தன். கோவிந்தன். ஸ்பெல்லிங்? GO. இல்லைங்க, இது மாதிரி இலக்காரமா பேசாதீங்க. திருநங்கைகளா நீங்க நம்பிக்கை கைவிடக்கூடாது. திருநங்கைகளான உங்களுக்கு நல்ல அரிய பெரிய கடமைகள், பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு சமுதாயத்துல பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவங்க பெரிய முக்கியமான பொறுப்பு பதவி வைக்கிறாங்க. இப்ப நாங்கள வாக்காளர் ஆகிறதுனால என்ன சம்பந்தம் இருக்கு? நிறைய சம்பந்தம் இருக்கு. உங்களை நீங்க வாக்காளரா பதிவு பண்ணும் போது ஆண் பெண் அப்படின்ற தரவரிசை பட்டியல் இருக்கும். இருக்கு. அதுல திருநங்கைனே அப்படின்னே உங்களை பதிவு பண்ணலாம். நல்லா கேட்டுக்குங்க. எங்க திருநங்கைன்ற கேட்டகரியிலே பதியறாங்களா? ஆமா, அப்படியே உங்களை பதியறாங்க. நல்ல விஷயமா தெரியுது. அது மட்டும் இல்ல, திருநங்கைகளான நீங்க வேட்பாளராகவும் நிக்க முடியும். உங்கள ஒரு ஆளை நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். உடனே வாக்காளர் ஆயிடணும். ஏன்னா பின்னாடி நம்ம வேட்பாளர் நீக்கலாம் இல்ல. ஆமாண்டி, 7 மணிக்கு நம்ம மீட்டிங் இருக்கு. சொல்லியிருந்தா உடனடியா வாக்காளரா ஆயிடணும். ஓகேவா? தம்பி மகவெட்டி குறவர்கள்
அவங்களுக்கு நம்ம ஒரு செய்தியை சொன்னோம். திருநங்கைக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னோம். ஒரு முக்கியமான செய்தியை இப்ப சொல்ல வந்திருக்கோம். நல்லா காது கொடுத்து கேளுங்க. யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம இதுவரையிலும் செய்தியை சொல்லல. எவ்வளவு பேரை தப்பு பண்ணிட்டோம். மாற்றுத்திறனாளிகளாகிய இருக்கிறவங்க வாக்காளரா பதிவு பண்ண அந்த இடத்துக்கு போகும்போது சிறப்பு வசதிகள், இருக்கைகள், கனிவான பேச்சுகள், கண்டிப்பா பாதுகாப்புகள் அனைத்துமே மாற்றுத்திறனாளிக்கு செஞ்சு தராங்க. அந்த அடிப்படையில அவங்களும் தங்களை எளிதாக வாக்காளராக பதிவு பண்ணிக்கலாம். நல்ல விஷயம்பா, நல்ல விஷயம், நல்லா பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம யாராருக்கு சொன்னோம்? நாடோடிகளான குறவர்களுக்கு சொன்னோம், திருநங்கைகளுக்கு சொன்னோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சொன்னோம். பெண்களுக்கும் சிறப்பா அவங்களுக்கும் முதலிடம் கொடுத்து சிறப்பான வகையில பதிவு பண்றாங்க. இப்படி பல்வேறு வகையில வாக்காளரை பதிவு பண்றதுக்கான சிறப்பான வழிவகைகள் இப்ப நம்ம இந்திய அரசு, குறிப்பா புதுவை அரசு செஞ்சுக்கிட்டு வருதப்பா. நல்ல விஷயம்ப்பா. வாக்காளர் திருத்த பட்டியல் பணி 2016 உங்கள் பெயரை சேர்ப்பதற்கும் சென்ற பெயரை நீக்குவதற்கும், உங்கள் பெயரை சேர்ப்பதற்கும் சென்ற பெயரை நீக்குவதற்கும், பெயரில் மாற்றம் செய்வதற்கும், தொகுதி மாறி போனதற்கும், பெயரில் மாற்றம் செய்வதற்கும், தொகுதி மாறி போனதற்கும், பதிவு பண்ண மறந்ததற்கும் வாக்காளர் பட்டியல் அண்ணா நீங்க போட்ட நாடகத்துல நிறைய பேர் நீங்களும் மக்கள் சபையோரே வணக்கமுங்க, பாரத மாதாவின் பிள்ளைங்க. மக்கள் சபையோரே வணக்கமுங்க, பாரத மாதாவின் பிள்ளைங்க. மக்கள் சபையோரே வணக்கமுங்க, பாரத மாதாவின் பிள்ளைங்க. மக்கும் வாழ்வில் கேள்வி வச்சு ஒரு மகத்துவம் செய்ய வந்தோமுங்க. கேள்வி வச்சு ஒரு மகத்துவம் செய்ய வந்தோமுங்க. வந்தோமுங்க, நாங்க வந்தோமுங்க, தந்தோமுங்க, சரி தந்தோமுங்க. வந்தோமுங்க, நாங்க வந்தோமுங்க, தந்தோமுங்க, சரி தந்தோமுங்க. வந்தோமுங்க, வந்தோமுங்க, தந்தோமுங்க, சரி தந்தோமுங்க. வந்தோமுங்க, நாங்க வந்தோமுங்க, தந்தோமுங்க, சரி தந்தோமுங்க. அதாவது உங்கள் இளைஞர் கிராமத்தை சேர்ந்து வாக்காளராக பதிவு செய்து குறித்த ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை தந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தம்பி மகவத்தி, ஆமா, இப்ப நம்ம ஏன் வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? அதை நான் சொல்லவா இல்ல நீ சொல்றியா? நானே சொல்லிடுறேன். இல்ல, நானே சொல்லிடுறேன். இல்ல நான் தான் மூத்தவன், நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன்.
அதான் தம்பி நான் தான் சொல்லுவேன். நான் தான் அடுத்த சொல்லுவோம். இல்ல நான் தான் சொல்லுவேன். அப்புறம் நீ சொல்லி சொல்ல. நான் சொல்லிட்டேன். எதுக்கு தெரியுமா வந்தேன் நாங்க? எல்லாருக்கும் தெரியுமா? நான் தெரியுமா வந்தா? சொல்லிட்டா? எதுக்கு தெரியுமா வந்தா? சொல்லிட்டா? சொல்லிட்டா? இல்லைங்க. எதுக்கு தெரியுமா வந்தா? சொல்லிட்டா? எதுக்கு தெரியுமா வந்தா? ஏய் தம்பி, நீ சொல்லியா இல்ல நான் சொல்லுவா? நானே சொல்றேண்ணா. எதுக்கு தெரியுமா வந்தா? சொல்லிட்டா? சொல்லிட்டா? சரி அண்ணா, நம்ம வந்தத ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்தோன்னு சொல்லறதுக்கு முன்னாடி ஆமா. இங்க வந்து நிக்கிறாங்களே, ஆமா. எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். தாராளமா சொல்லிடலாமா? தாராளமா வணக்கம். வணக்கத்தை சொல்லுங்க. வணக்கம் 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 அட நாங்க இப்ப சொல்ல வந்த வணக்கம் 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 அட நாங்க இப்ப சொல்ல வந்த வணக்கம் எல்லாம் ஒரு சிலாவுக்கும் வணக்கம் அட நல்ல கதை சொல்ல போற வணக்கம் எல்லாம் ஒரு சிலாவுக்கும் வணக்கம் அட நல்ல கதை சொல்ல போற வணக்கம் எல்லா பேரும் பார்த்திடணும் வணக்கம் அட பிள்ளை போல கேள்வி வச்சா வணக்கம் எல்லா பேரும் பார்த்திடணும் வணக்கம் அட போல கேள்வி வச்சா வணக்கம் மனித மூலைகளே வணக்கம் உங்க மகத்தான சிந்தனைக்கு வணக்கம் அண்ணா, தம்பி மக வெட்டி. அண்ணா இப்ப அருமையா ஆடிட்டு போனாங்க. ஆடுறவங்க ஆடினாங்க. ஆமா, இப்ப போயிட்டு ஆமா நின்னுக்கிறாங்களே, ஆமா. அவங்களே அந்த கலைஞரையும் எல்லாரையும் கூட்டலாமா? தாராளமா. கூப்பிடலாம் இல்லையா? இப்போ அடிக்கிறான்னா பாத்துக்கிறான்னு அடிக்க. இப்போ சும்மா குத்து குத்து ஒரு ஆட்டத்தை போட வராங்க பாருங்க. எல்லாம் குத்து 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 பாருங்க. எங்கன நிறுத்துறா? பாட்டு பாடுறதா? பாட்டு பாடுறது அதை விட்டுட்டு அவரோட வாட்சிப்பை கேட்டு இப்படி ஆடி பார்த்து மகாஜனங்களே அதை மன்னிச்சிடுங்க. சரி, 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 சரி. மன்னிப்பு கேட்டா பத்தாது. அதுக்கு பரிகாரமா இதோ நிக்கிறாங்கல்ல, இதோ நிக்கிறாங்கல்ல இந்திய குடிமக்கள் அவங்களுடைய முதல் கடமையை பத்தி ஒரு பாட்டு படிங்க. அதுக்கு என்ன பாட்டு ஏன் அதை காட்சி விடுவோம் இந்திய நாம் என்று சொல்வதில் என்னாலும் பெருமிதம் கொள்வோமே இந்திய நாம் என்று சொல்வதில் என்னாலும் பெருமிதம் கொள்வோமே கற்று சுதந்திரம் எதற்கு என்னும் கேள்விக்கு விட கண்டு வாழ்வோமே சுதந்திரம் எதற்கு என்ற கேள்விக்கு விட கண்டு வாழ்வோமே ஜனநாயகம் என்பது சுதந்திரம் தனி மனித
உணர்வோட காட்டிட்டாங்க. அவங்கள நாம கௌரவிக்கலாமா? அவங்களுக்கு நாம என்ன செய்யலாம்? இந்த பொன்னாடியை போட்டுடலாமா? பொன்னாடியை போட்டுருமா? ஆமா. நம்ம தம்பி அதாவது மகாஜனங்களே, எங்க 18 பட்டி கோமாளி சங்கத்து சார்பா 18 பட்டி கோமாளி சங்கத்தி சார்பா என் தம்பி இடுப்புல கட்டிங்களா? அடிச்சாலும் பரவாயில்ல. இந்த சாதாரண கதராடைய பொன்னாடையா அணிவிச்சு பாராட்டுறேன் தம்பி. பாராட்டுறதுல நம்மளை விட்டா உலகத்துல ஈடியான யாருமே கிடையாது. பாருங்களா இவங்க கூத்தடிச்ச பசங்க இவங்க நம்ம கோமாளி பேரே கெட்டு போச்சுடா. கூத்தடிப்பாங்கடா. ஒருத்தவங்க இவனு வந்துக்கிறாங்க தம்பி. உண்மையில யாரு பாடினாங்களோ அவங்களுக்கு போய் இது கௌரவம் பண்ணிட்டு வா. யாரு பாடுறீங்க? எங்கள் கோமாளி சங்கத்து சார்பா கௌரவத்தை பண்ணி முடிச்சுட்டா தம்பி முகவெட்டி அண்ணே அகவெட்டி பாடுறவங்க அவங்க கடமையை செஞ்சாங்க. பாடுறவங்க அவங்க கடமை செஞ்சாங்க. பாடுறவங்க அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க. ஏழுமலை ஊர்ல கடமையை செஞ்சாரு. ஏழுமலை அண்ணா எல்லாம் நாயனுக்கு வாயில வச்சு ஊதினாரு. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அடிக்கிற கடமையை செஞ்சாரு. அவங்க கடமை அவங்க செஞ்சாங்கப்பா. செஞ்சாங்களா? செஞ்சாங்க. நிக்கிறாங்க இல்ல இவங்க கடமைய இவங்க செஞ்சாங்களா? பார்வையாளர் கடமைய யார் செய்யறதுப்பா? யார் செய்யுது? அதை நாம தான் செஞ்சு காட்டணும். பார்வையாளருடைய உன்னதமான கடமைய ஏன்னா விலைவாசி ஏறி போச்சுல்ல, அதனால தானே பரபரப்பா போயிருந்தோம்.